minor segment னு சொல்லுவாங்க. Next we are going to learn central angle. நீங்க இங்க தான் குழப்புவீங்க. What is the difference between central angle and central point? Central point ங்கிறது ஒரு fixed point of a circle, that's all. But central angle is, what is the central angle of the circle? 360 degree. Central angle of the circle is 360 degree. இந்த 360 degree எந்த ஒரு சர்க்கிள்லையுமே மாறாது. அதே மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. 180 டிகிரி. இப்படி நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆங்கிள்ஸ் இருக்குது. அது மாதிரி சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. பாருங்கள், இந்த ஆங்கிள் ஃபார்ம் பை எ செக்டார் ஆஃப் எ சர்க்கிள். த ஆங்கிள் formed by a sector of a circle at its center is called central angle. The central angle of a circle is 360 degree. அது மேலே ஒரு டாட் மாதிரி இருக்குங்க இல்லையா, ஒரு புள்ளி வச்சுருக்குங்க இல்லையா, அது பேர் என்னது? டிகிரின்னு சொல்லுவோம். Therefore the central angle of the circle is 360 degree. It is a very very important one word. If a circle is divided into n equal parts, if a circle divided into n equal parts, நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the central angle of the circle is 360 degree if the circle is divided into n equal parts. அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது பாருங்க. நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக. ஆனால் சர்க்கிளை வந்து நம்ம டிவைட் பண்ணும்பொழுது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் எடுத்துக்கங்களேன், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு கேக் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி தான். அது ஒவ்வொரு பீஸாக நம்ம செக்டார் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணும் பொழுது அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஈக்குவலாக பிரிச்சோம்னா கண்டிப்பாக செய்யணும், ஆங்கிளும் ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸை நீங்கள் பிரித்தாலும் என்ன செய்யலாம்? ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்க செக்டாருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த தேர்ஃபோர் அதான் சொல்லியிருக்காங்க, இஃப் எ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு n ஈக்குவல் பார்ட்ஸ்னு சொன்னால் the central angle of each sector is equal to theta is equal to 360 degree by n. இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது அதோட ஆங்கிள், அந்த ஆங்கிளை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? தீட்டா. இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? தீட்டான்னு, அது தீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை n. என்னென்ன நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ்னு அர்த்தம். இங்கே நம்ம ஒரு சர்க்கிள் கேக் எடுத்துட்டோம். அந்த 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுன்னு வச்சுக்கலேன். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஈக்குவல் செக்டாராக பிரிக்க. அப்போ என்ன செய்வேன்? Therefore the central angle of each sector is equal to என்னது? theta is equal to 360 degree by n ன்னு சொல்லுவேன். n என்னதுங்க? எத்தனை ஈக்குவல் செக்டார் பிரிச்சோம்? 4 ஈக்குவல் செக்டார் பிரிச்சோம். அப்படின்னா n இங்கே என்ன செய்யும்? 4 வரும். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிள் என்ன கிடைக்கும்? 360 divided by 4 எவ்வளோ? 90 டிகிரி. இங்கே பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், the central angle of semi circle. The central angle of semi circle. semi circle ஆனது half circle. ஒரு சர்க்கிள் நம்ம 360 டிகிரிங்கிற சென்ட்ரல் ஆங்கிள் செய்யணும், ஹாஃபாக பிரிக்கும் போது என்ன செய்யணும்? ஆங்கிளும் ஹாஃபாக பிரிக்கும். அப்போ மேலே இருக்கும் 180, கீழே 180. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த செமிசர்க்கிள் இந்த சென்ட்ரல் ஆங்கிளில் மொத்தமாக சேர்த்துனது 360 டிகிரி. அதுவே இப்போ என்ன செஞ்சோம்? ஒரு செமிசர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம், ஒரு டயமீட்டர் நம்ம வரைஞ்சிட்டோம். அதனால் ஈக்குவல் செமிசர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ மேலே என்ன இருக்கும்? 180 டிகிரி இருக்கும், கீழே என்ன இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போனா அதுதான் ப்ரூவ் பண்ணிக்காங்க. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிருச்சு, 2 செக்டார்ஸாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது? the central angle of semicircle theta degree is equal to 360 degree by n. theta degree is equal to என்னது? 360 degree by 2. எதுக்கு போட்டுருக்க? எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது? 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இதுவே நம்மளுக்கு சர்க்கிளில் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சோம்னா என்ன செய்யணும்? 360 by 4ன்னு போட போகிறோம். அதுவே 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சோம்னா 360 divided by 8ன்னு போட போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் என்ன செய்யணும்? நம்மளுக்கு மாறி இருக்கும். Therefore 360 divided by 2 வந்து என்னது? 180. theta degree is equal to 180 degree. Therefore the central angle of semicircle எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் நம்ம வந்து சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஃபார்முலா, length of the arc L is equal to theta degree by 360 degree into 2 pi r units. 2 pi r unit. லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கப்பா. ஒரு செக்டார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆர்க்கோட லென்த்து 2 ரேடியஸ் இருக்கும். செக்டார் என்ன? 2 ரேடியஸ் இருக்கும். அது என்க்ளோஸ்ட் வித்து ஒன்று ஆர்க், ஒரு ஆர்க்கால் க்ளோஸாக இருக்கும் அந்த ரேடியஸ். அதில் என்ன இருக்கும்? ஒரு ஆங்கிள் இருக்கும், 2 ரேடியஸ் இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யணுங்க? அதனால தான் என்ன செய்யணும்? லென்த் ஆஃப் த ஆர்க் L is equal to theta degree by 360 into 2 by r units ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் தி செக்டார் A. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்னு சொல்லியிருக்காங்க, லென்த்து
ஸ்மால் எல். அது மாதிரி ஏரியா ஆஃப் த செக்டருக்கு கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு theta degree by 360 degree into pi r square unit. அடுத்து பாருங்க ஃபார்முலா. If a circle of radius r units divided into n equal sector, then length of the arc of each sector is equal to 1 by n into 2 by r unit. அப்போ சார் ஃபர்ஸ்ட் வந்து லென்த்துக்கு வந்து theta degree by 360 degree into 2 by r unit சொன்னீங்களே, இங்கே எதுக்கு சார் 1 by n into 2 by r units எழுந்துக்கு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னது, ஒரு பர்டிகுலர் செக்டார், ஒரே ஒரு செக்டார் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா. இதுவே ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் கொடுத்து அது இப்போ கேக் சொன்னோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேக் சொன்னேன். அப்போ அதில் வந்து நம்ம 4 ஈக்குவல் செக்டாராக பிரித்த மாதிரி அதாவது 4 ஈக்குவல் செக்டாராக பிரிச்சுன்னா எத்தனை ஆகும், நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து n டைம்ஸ் தேவைப்படும். அப்போனா இங்கே 4 ஆர்க்குக்கு நமக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்பொழுது நம்பர் ஆஃப் ஆர்க்காக வரும்பொழுது, அதாவது ஒரு செக்டாராக வராமல் மோர் தென் ஒன் செக்டாராக வரும்பொழுது அதுக்கு எப்படி லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 1 by n into 2 by r யூனிட். அடுத்து பாருங்க சேம், ஒன்றுக்கு மேற்பட்ட செக்டார்ஸ் வரும்பொழுது ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் தி செக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by n into by r ஸ்கொயர் யூனிட். புரிஞ்சாப்பா? n நம்பர் ஆஃப் செக்டார் வரும்பொழுது அதோட லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் of the sector is equal to 1 by n into 2 by r units. அதே மாதிரி n number of sector இருக்கும்போது area of each of the sector is equal to 1 by n into pi r square unit. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நோட்டில் டினோட் பண்ணிக்கிறணும். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, ஆல்சோ த ஏரியா ஆஃப் தி செக்டர் இஸ் டிவைடட் as theta degree by 360 into by r square. இந்த ஃபார்முலா எப்போனா, எப்போயாட்டும் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு லென்த்தையும் ரேடியஸையும் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு லென்த்தையும் ரேடியஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏரியா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். Therefore, the area of the sector formula is theta degree by 360 into by r square. இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும், 1 by 2 into theta degree by 360 into 2 by r into r வந்துடும். இப்போ theta degree by 360 into 2 by r எதை மென்ஷன் பண்ணுது, எல்லாம் மென்ஷன் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சோம் இல்லையா, லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா படிச்சோம் இல்லையா, L is equal to theta by 360 into 2 by r யூனிட்ஸ் படிச்சோமா. அப்போ இங்கே theta by 360 into 2 by r வந்துருச்சு. அதுக்கு இப்போலாம் மென்ஷன் இல்லை, எல்லாம் டினோட் பண்ணிக்கலாம். Therefore 1 by 2 into L into r. Therefore our final answer is L by LR by 2 square units. இதுவும் என்னதான், ஏரியா ஆஃப் தி n நம்பர் செக்டருக்குள்ள ஃபார்முலா தான். அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஆர்க் பிளஸ் லென்த் ஆஃப் 2 ரேடியஸ். பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்க் பிளஸ் லென்த் ஆஃப் 2 ரேடியஸ். பெரிமீட்டர் ஆனது இட் இஸ் ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள் இருக்கு, ஒரு இப்போ ஸ்கொயர் இருக்குன்னா அது என்ன செஞ்சுருக்கோம், 4 சைட்ஸ் இருக்கும். அந்த அவுட்டரில் இருக்க 4 சைட்ஸோட அடிஷன் தான் செய்வோம் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது, ஒரு செக்டாருங்கிற பொழுது அதில் 2 ரேடியஸ் ப்ளஸ் 1 ஆர்க் இருக்கும் இல்லையா, அது 3 ஆட் பண்ணால் தானே அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெரிமீட்டர் கிடைக்கும். Therefore பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்க் plus length of 2 radii. Therefore perimeter P, capital P is equal to L plus 2R units. அப்போ perimeter நம்ம எந்த லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம், capital P. ரேடியஸை ஸ்மால் ஆர், ஏரியாவை கேபிட்டல் ஏ, அது மாதிரி பெரிமீட்டர் செய்கிறோம் கேபிட்டல் பியில் டினோட் பண்ணுறோம். அதுக்கு பெரிமீட்டர் ஆஃப் எ செமி சர்க்கிள் பி இஸ் ஈக்குவல் டு பி பை பிளஸ் ஆர் இன்டூ ஆர் யூனிட்ஸ், பை பிளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். இது என்னது, பெரிமீட்டர் ஆஃப் எ செமி சர்க்கிள் ஃபார்ம்ல என்னது, கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பை பிளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். அடுத்து என்னது, பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்குலர் குவாட்ரண்ட் என்னது இருக்கும், 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். therefore b is equal to pi by 2 plus r into r, pi by 2 plus 2 into r units. Perimeter of quadrant is equal to b is equal to pi by 2 plus 2 into r units. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், செம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாமா. நீங்கள் என்ன சொல்லணும், பார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள், அது என்ன சார்ட், டயாமீட்டர், ரேடியஸ், அடுத்து செக்டார், ஆர்க்கு, சார்டு, இதெல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆங்கிள்லாம் என்னென்னு பார்த்தோம். சென்ட்ரல் ஆங்கிள் என்னது, சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கிள் 360 டிகிரி. அது எப்படி மாறும், நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படித்தோம். அடுத்து ஃபார்முலாஸ் ஆஃப் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் ஈச் ஆஃப் தி செக்டாருக்கு ஃபார்முலா படித்தோம். ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா படிச்சிட்டோம். சரிங்களா, இதை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்க நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. டுமாரோ யூ ஹேவ் லேர்ன் த சம்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் ஃபார்முலாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.